தளபதியோட பிறந்த நாள் இன்னைக்கு. அதிகாலையிலேயே நடிகை த்ரிஷா என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். நடிகை த்ரிஷா, அதாவது தளபதியோட பிறந்தநாள் இன்னைக்கு வந்த உடனே 2 பேரும் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற க்யூரியாசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. ஒன்று, தளபதியோட மனைவி சங்கீதா, அவங்க என்ன பண்ண போகிறாங்க. 2வது, தளபதியோட ரொம்ப நெருக்கமாக வந்து பேசப்படக்கூடிய த்ரிஷா, இவங்க என்ன பண்ண போகிறாங்க. 3வதா தான் அடுத்தடுத்து யார் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு. இன்றைக்கி தளபதியோட வழக்கமான வந்து அவருடைய பிறந்தநாள் கோலாகலமாக வந்து எல்லா இடங்களையும் வந்து கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. பல நடிகர்கள், அரசியல் தலைவர்கள், பிரதமர்லேருந்து எல்லாருமே வந்து அவருக்கு வந்து விஷ் பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்காங்க. ரொம்ப கண்ணியமாக அவங்களுடைய வாழ்த்துக்களை தளபதி விஜய் வந்து பார்த்தோன்னா ஏற்றுக்கிட்டே தான் வந்து இருக்கார். நீங்கள் முதல்வன் படத்தில் அர்ஜுன் வந்து பார்த்தோன்னா சிஎம் ஆகிடுவார். சிஎம் ஆனதுக்கப்புறம் அவருக்கு பல பேர் வந்து பார்த்தோன்னா வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. பல பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறதுல அவருக்கு சம்மொன் ஸ்பெஷலாக வந்து பார்த்தோன்னா தெரிகிறது, மனிஷா கொய்ராலா வந்து அனுப்பிச்ச அந்த அன்பான ராட்சசிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து பார்க்கும்போது அவருக்கு அது சம்மொன் ஸ்பெஷலாக வந்து தெரியுங்க. அது மாதிரி நாட்டோட பிஎம்லேருந்து மற்ற சிஎம்லேருந்து எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் வந்து சொன்னாலும் வந்து வச்சாலும், தளபதியோட விஜய், அதாவது அவருடைய மனசு வந்து கண்டிப்பாக இந்த சமயத்தில் ஒரு 2 பேருக்காக வந்து ஏங்கியிருக்கலாம். ஒன்று அவருடைய மனைவி. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அவருடைய பர்த்டேவை ரொம்ப ஸ்பெஷலாக வந்து மாற்றினது அவங்க தான். அவருக்காக பார்த்து பார்த்து வந்து கிஃப்ட் வந்து எடுக்கிறதுலேருந்து, அவரே வந்து சில நேரங்களில் என் பிறந்த நாளை மறந்துடுவேன், ஆனால் சங்கீதா வந்து ஞாபகம் வந்து வச்சுருப்பா. என்னை பற்றி எனக்கே தெரியாத பல விஷயங்கள் எல்லாமே பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் வந்து பண்ணுவா. ஸோ நான் ரொம்ப லக்கி அப்படின்னு தன்னோட மனைவியை பற்றி அவர் பல இன்டர்வியூலாம் வந்து புகழ்ந்தெல்லாம் வந்து பேசியிருக்காருங்க. ஆனால் இப்போ அவங்க 2 பேத்துக்குள்ள விவாகரத்து பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த விவாகரத்து பிரச்சனை வந்து போனாலும் விட்டகுற தொட்டகுற மாதிரி கண்டிப்பாக தளபதியோட மனசுலையும் சங்கீதா இருப்பாங்க. சங்கீதாவோட மனசுலையும் தளபதி வந்திருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்க வாழ்ந்த வந்து வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு அடையாளமா அவங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய 2 பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களும் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நிலைமையில வந்து இருக்கிறது. இதுதான் வந்து பார்த்தோன்னா வந்து மூல காரணம். ஆனா இவங்களுடைய பிரிவுக்கு காரணமா வந்து இருந்தது த்ரிஷா. ஒரு பக்கம் த்ரிஷாவை எல்லாரும் வந்து திட்டி தீர்த்தாலும், இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, எப்பா சங்கீதாவும் விஜயும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான்ப்பா, அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லாததுக்கு அப்புறம் தான்ப்பா த்ரிஷாங்கிற ஒரு கேரக்டர் தளபதியோட லைஃப்குள்ள வந்து நுழைஞ்சாங்க. சரி, நுழைஞ்சதுல வந்து என்ன தப்பு இருக்கு? யாராச்சும் ஒருத்தவங்க அன்பு காட்டுறத இயல்பு தானே. அதுக்கு அந்த அன்புக்காக ஏங்கத்தானே வந்து செய்வாங்க. அதனால உங்களுக்கு என்ன வந்து பிரச்சனை? தளபதி விஜயும் த்ரிஷாவும் வந்து ஒண்ணா இருக்கிறதுனால நாட்டுல ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார இழப்பு ஏற்பட போகுதா? இத எதுக்கு நீங்க பெரிய விஷயமா வந்து பேசிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் வந்தது. இப்ப ஏற்கனவே மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, த்ரிஷா ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஓட்டு போட வந்து வரும்போது, "அர்ஜுனர் வில்லு" அப்படின்னு கில்லி படத்தில வரக்கூடிய பாட்ட போட்டு, அவங்க அம்மா கூட வந்து அவங்க ஆழ்வார்பேட்டையில வந்து ஓட்டு போட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஸ்மைலிங் ஃபேஸோட வந்து போனாங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் கான்செப்ட்ல வந்து போனாங்க. அதுக்கப்புறமும் அவரோட பதவியேற்பு விழாவுல சங்கீதாவோட இடத்துல அவங்க வந்து உட்காந்து ரொம்ப எமோஷனலா அவங்க கண் கலங்குனது வச்சது எல்லாமே சோஷியல் மீடியாவுல நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. இப்ப என்னன்னா, இதுக்கு முன்னாடி மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்து தமிழ்நாட்டோட ரிசல்ட் வந்து வரும். ஆனா அதே மே 4ஆம் தேதி தான் த்ரிஷாவுடைய பிறந்த நாள். த்ரிஷாவுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதாவது 2026 த்ரிஷாவுக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு அவங்களே வந்து பார்த்தோன்னா ட்வீட் போட்டிருந்தாங்க. இன்ஸ்டாகிராமில ஸ்டோரி எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. இப்ப என்னன்னா, அன்னைக்கு எப்படி அந்த எலக்ஷன் டயத்துல ரிசல்ட் வரக்கூடிய டயத்துல அவங்க அதிகாலையிலேயே திருப்பதிக்கு போய் சுப்ரபாத பூஜை எல்லாமே வந்து பண்ணி முடிச்சாங்களோ, அதே மாரி இன்னைக்கு தளபதி விஜய்க்காக அவங்க அதிகாலையிலேயே திருப்பதிக்கு வந்து போய், இன்னைக்கும் சம்மொன் ஸ்பெஷல் அந்த பூஜை எல்லாமே வந்து பண்ணி முடிச்சதோட மட்டும் இல்லாம, தளபதி விஜய்க்காக அவங்க இன்னைக்கு பாஸ்டிங் இருக்காங்க. அவங்க விரதம் இருக்கிறாங்க. விரதம் இருக்கிறதோட மட்டும் இல்லாம, இன்னும் அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து வந்து குரோத்துக்கு வந்து போணும். அவரோட ஆயுஸ் வந்து நல்லபடியா வந்திருக்கணும். அவர் மனசுக்கு நெனச்சது எல்லாமே நல்லபடியா வந்து நடக்கணும், வைக்கணும் அப்படின்லாம் பிரேயர் பண்ணியிருக்காங்க. இத பார்த்த பல பேர் ரசிகர்கள், நீங்க ஃபாஸ்டிங் இருக்கலாம், அவருக்காக பிரேயர் பண்ணலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே நீங்க என்ன பிரேயர் பண்ணியிருப்பீங்கன்னா, கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேத்துக்கு டைவர்ஸ் ஆகணும். அந்த இடத்துக்கு நான் வந்து வரணும் அப்படின்னு தான் நீங்க வந்து பிரேயர் பண்ணியிருப்பீங்க. அது எங்களுக்கு தெரியும். உங்களோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னு புரியும் அப்படின்னு ஒரு பக்கம் தங்களுடைய ஃபீட்பேக்க ஷேர் பண்ணிட்டு வர்றாங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிடுங்க.